அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் கருவாட்டு கறி சுண்டைக்காயோட சேர்த்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் சமைச்சிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் சமைக்கலும். இந்த கருவாடு சமைக்கிறதுக்காக வேண்டி நான் 2 மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். வெங்காயத்தை இதை மாதிரி மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது நாங்கள் காரத்துக்காக வேண்டி பச்சை மிளகாய் சேர்த்திக்கொள்ள வேணும். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு இதை மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இதை விட அதிகமாகவும் சேர்த்திக்கொள்ளலும். அதோட 3 தக்காளியும் நான் இதுக்காக எடுத்திருக்கிறேன். தக்காளியையுமே இதை மாதிரி நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். தக்காளி எடுக்கிற நேரத்துக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் குயிக்காக நல்லா கரைஞ்சி வேகும். தக்காளி சேர்த்தினா இந்த கருவாட்டை டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் தக்காளி சேர்த்தாமல் கருவாடு சமைக்கிறதா இருந்தால் இதுக்கு பிறகு தக்காளியுமே சேர்த்து சமைச்சு பாருங்கள். அதோடு இந்த கருவாட்டில் நாங்கள் சுண்டைக்காயுமே சேர்த்து தான் சமைக்க போகிறோம். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக சுண்டைக்காய் எடுத்திருக்கிறேன். அதையும் கழுவி விட்டுட்டு இதை மாதிரி 2ஆக சுண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நடுவால் கட் பண்ணி பாருங்கள், இதை மாதிரி தான். இப்போ நாங்கள் கட் பண்ணின சுண்டைக்காயை உப்பு கலந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கொள்ள வேணும். சுண்டைக்காயில் கரை இருக்கும், அந்த கரையெல்லாம் உப்பு கலந்த தண்ணியில் கலந்தால் போயிடும். கழுவி ஊற்றி விட்டுட்டு ஒரு 2-3 முறை கழுவி விட்டுட்டு தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு சேர்த்திக்கொள்ள வேணும். இல்லைன்னா சுண்டைக்காய் கசப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நாங்கள் கருவாடு சமைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்திருப்பேன். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திருக்கிறேன். அதோட வாசனைக்காக ரம்பையும் கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதோட கருவாட்டில் உப்பு இருக்கும், அதால் கருவாட்டையுமே நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற போட்டு உப்பெல்லாம் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா கழுகி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், நான் கழுவி எடுத்த சுண்டைக்காயை சேர்த்துக்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு அதிக அளவு உப்பு சேர்த்த போகிறல. காரணம் என்னன்னு சொன்னால் என்னோட கருவாட்டிலேயே உப்பு இருக்குது. அந்த உப்பு இந்த கறியோட பிடிச்சி நல்லா வெந்து வரும். அதால் நாங்களுமே எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்தினோம்னு சொன்னால் கருவாட்டு கறி உப்பு கூடிரும். அதால் கருவாடு சமைக்கிற நேரத்துக்கு எப்போவுமே உப்பு குறைவாக சேர்த்திக்கொள்ளுங்க. சில கருவாடுகளுக்கு உப்பு சேர்த்த வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கொள்ளுங்கள். அதோட சுண்டைக்காய்க்கு நான் கட்டர்த்தூளும் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சரக்குத்தூளும் சேர்த்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மசாலா தூள் எல்லாம் சுண்டைக்காயோடையும் வெங்காயத்தோடையும் சேர்ந்த அளவுக்கு ஒரு முறை இது மாதிரி பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை பிரட்டி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச தக்காளியையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கொள்கிறேன். தக்காளியையும் சேர்த்து தக்காளியும் இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இப்போது நாங்கள் இதை மூடி தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், தக்காளி சுண்டைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது, எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வேக வேணும். இப்போ இதை இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி கழுவி வச்ச கருவாட்டையுமே இப்போது இதோட சேர்த்திக்கொள்ள வேணும். கருவாட்டையும் சேர்த்துட்டு இதை மாதிரி பிரட்டி விட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 ஹவருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நான்ஸ்டிக்காக இருந்தால் தீரத்துக்கு சான்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. நீங்கள் வேறு சட்டிகள் ஆகுறதா இருந்தால் இடைக்கிட திறந்து பார்த்து பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நானுமே இதை ஒரு 2-3 முறை இதை மாதிரி திறந்து பிரட்டி விட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கிறேன்.
பாருங்கள், இதை மாதிரி பிரட்டி விட்டதுக்கு பிறகு திருப்பவும் மூடியை போட்டு மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து எங்களோட கருவாட்டி கறி சூப்பராக வெந்து நல்லா ரெடியாகி இருக்குது. எங்களுக்கு இதை வந்து எண்ணமே நல்லா பிரட்டின மாதிரி எடுக்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியை வந்து திறந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் அதை மாதிரி திறந்து வச்சு வேக வைக்கிற டைமில் இந்த கறியில் உள்ள தன்மையெல்லாம் ஆவியாகி குயிக்காக போயிடும். எங்களோட கறியுமே குயிக்காக தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வறண்டு வெந்து வரும். நானுமே கடைசியில் இதை திறந்து வச்சு தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள தண்ணியுமே ஆவியாகி போயிட்டு கறியுமே நல்லா வதங்கி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வறண்டு வந்திருக்குது. கருவாடுமே இந்த மாதிரி சமைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் முடியுமா இருந்தால் உங்களுக்கும் சுண்டைக்காய் கிடைச்சா நீங்களும் இதை மாதிரி சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் உம்மாஸ் கிச்சன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.